எபினேசரே எபினேசரே உங்க நாமத்தை நான் வார்த்தைகள் உண்மையாகட்டும், வார்த்தைகள் இருதயத்திலிருந்து வரட்டும். உயர்த்தணும் எபினேசரே எபினேசரே உங்க நாமத்தை நான் ஓய்வின்றி துதிக்கணும், சோர்வின்றி உயர்த்தணும். தாய் என்னை காணும் முன்னே என் கருவை கண்டவரே, தாய் என்னை காணும் முன்னே என் கருவை கண்டவர், அவயவமெல்லாம் உம்மாலானதே, என் அவயவமெல்லாம் உம்மாலானதே. எங்கள் எபினேசரே எபினேசரே உங்க நாமத்தை நான் ஓய்வின்றி துதிக்கணும், சோர்வின்றி உயர்த்தணும். எபினேசரே எபினேசரே உங்க நாமத்தை நான் ஓய்வின்றி துதிக்கணும், சோர்வின்றி உயர்த்தணும். தகப்பன் சுமக்கும் முன்னே உம் கரம் தாங்கினதே, தகப்பன் சுமக்கும் முன்னே உம் கரம் தாங்கினதே, தகப்பனானி என் முதிர் வயதிலும் நல் தகப்பனானி என் முதிர் வயதிலும். எபினேசரே எல்லாம் சொல்லலாமா? எபினேசரே உங்க நாமத்தை ஓய்வின்றி துதிக்க, இந்த ஆண்டெல்லாம் சோர்வின்றி உயர்த்தணும், ஓய்வின்றி துதிக்கணும், சோர்வின்றி உயர்த்தணும். நல்ல கரந்தட்டி உங்க நாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, உங்க நாமத்தை நன்றி நிறைந்த இருதயத்தினால ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. எபினேசர் என்கிற உங்க நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னை கூடவே இருந்து நடத்தி வந்தீர், நன்றி. இந்த புதிய ஆண்டில் எங்களை நடத்த வல்லவர், நன்றி ஆண்டவரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு உங்க நாமத்தை துதிக்கிறோம், உங்க பாதத்தில் அமர்ந்திருக்க வந்திருக்கிறோம், உங்களுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே முழுவதும் ஆளுகை செய்யுங்க. ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி சொல்றீங்களா என்னோட? அன்பு பரிசுத்த ஆவியானவரே, அன்பு பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாட உம்மை விரும்பி அழைக்கிற ஆண்டவரே, இந்த ஆலயத்தை எங்கள் மகிமையினால மூடுங்க, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோட இடைபடுங்க. உம்மை சபையாய் விரும்பி கரந்தட்டி வரவேற்கிற ஆண்டவர். We welcome you, Holy Spirit. எந்த மாம்சிக சிந்தை சொல் செயல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒழிக்கப்படுவதாக. என் கர்த்தர் மாத்திரம் எழுந்தருளுங்க, உங்க நாமம் மாத்திரம் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நல்ல பலமா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி, ஒரு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி இந்த முதல் மாலை கூட்டத்தை நடத்தலான்னு யோசித்தேன். நம்ம இன்னும் அந்த டேபர்நாக்கல் ப்ரேயரை முடிக்கலை. அது ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் 2 மாதம் நின்று போச்சு. தொடர்ந்து அதை தியானிக்கலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இந்த வார்த்தை எனக்குள்ளே சில நாட்களாய் அதிகமாய் வேலை செய்தது. இதை ஒரு சின்ன ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணலாம், ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலான்னு நினைக்கிறேன். உங்கள் கையில் ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, வாஜாஸ்பர். அந்த பேப்பர் எடுத்து ஆளுக்கு ஒன்று கொடு. ஒரு பேனா கொடுப்பாங்க. 2 கேள்விகளுக்கு இன்னைக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 2 கேள்வி, ஆளுக்கு ஒரு பேப்பர் ஒரு பேனா. நீங்கள் தான் நோட்டு புக்கு கொண்டு வர மாட்டீங்கன்னு நாங்களே ஒரு பேப்பர் பேனா கொண்டு வந்திருக்கிறோம்.
ஆளுக்கு ஒரு பேப்பர் ஒரு பேனா, 2 கேள்வி, 2 கேள்விக்கான விடை. மிஸ்டர் மணி ரெடி? கைக்கு வந்துருச்சா? சரி, முதல் கேள்வி உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஸ்க்ரீனில் போடுவாங்க. டான்டடைன். இதான் முதல் கேள்வி. கேள்வி எழுதுங்களேன் பார்க்கலாம். உங்கள் அனுதின வாழ்வில், டேய் இது 2வது கேள்விடா. இதுதான் முதல் கேள்வி. உங்களின் எந்த செய்கை அனுதின வாழ்வில் உங்களை உலகத்தாரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது? எழுதுங்க கேள்வியை. உங்களின், சொல்லிக்கிட்டே எழுதுனா என்ன? சொல்லிக்கிட்டே எழுதுங்க. உங்களின் எந்த செய்கை, ஓட மாட்டேங்குது இல்லை, வாய் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் வேலை செய்ய மாட்டேங்குது. உங்களின் எந்த செய்கை அனுதின வாழ்வில் உங்களை உலகத்தாரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது? கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் தான் பண்ண போகிறோம். நான் கொண்டு வந்த வசனங்கள்லாம் அப்புறம் தான் சொல்ல போகிறேன். கேள்வி எழுத முடிச்சுட்டா என்ன பாருங்க. ரொம்ப நேரம் ஆகுது. மொத்தமே 9 வார்த்தை தான் இருக்குது. எழுதியாச்சா? ரைட். எல்லாம் சேர்ந்து அப்படி என்னோட கூட சேர்ந்து இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை திரும்பி உங்களுக்குள்ளே கேளுங்க பார்க்கலாம். உங்களின் எந்த செய்கை அனுதின வாழ்வில் உங்களை உலகத்தாரிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது? நீங்கள் சொல்லலாம், யாரும் கூச்சப்பட வேண்டியதில்லை, ஒரு சின்ன டிஸ்கஷனாக தான் இதை கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன். எது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்களோட கூட வேலை பார்க்குறவங்க, இல்லை உங்கள் தெருக்காரங்க, உங்கள் சொந்தக்காரங்க, இவங்கள்ட்ட இருந்து உங்களை எது வேறுபடுத்தி காட்டுகிறது? நான் கிறிஸ்துவை அறிந்தவன் என்கிறதை எப்படி உலகத்தாரிடமிருந்து நீங்கள் வேறுபடுத்தி கொள்ளுகிறீர்கள்? அமைதியாக இருப்போம் எங்கே போனாலும். சொல்லுங்களேன். என்ன நானும் ஆன்றேன், எவனாவது ஒருத்தர் ஆரம்பிப்பான்னு பார்க்குற, ஒருத்தர் ஆரம்பிக்க மாட்டீங்களே. உங்களின் எந்த செய்கை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசத்தை காட்டுகிறது? உங்களின் எந்த மெயின்டெனன்ஸா? வாயின் வார்த்தைகள் எழுதிக்கங்க. வாயின் வார்த்தைகள். சரி, 1. சாட்சி உள்ள ஜீவியம். ஓகே. 2 ஜெபம். 3 ஆன்சர் வந்துருச்சு. இதுவே பெரிய விஷயம்தான். முடிஞ்சால் கரம் தட்டிருங்க, நான்லாம் வராதுன்னு தான் நினச்சேன். ரைட். வேற? மன்னிக்கிற குணம். 4. வெரி குட். பொதுவாக ஷைனி சொல்லணுமே. ஆண்கள் சைட்லேருந்து ஒன்றுமே வரலையே. 4ல் 1 ஓட்டு தான் ஆண்கள் சைட்லேருந்தே வந்திருக்கு. காயப்படுத்தாத வார்த்தைகள். சரி, காயப்படுத்தாத வார்த்தைகள். சிஸ்டர் ஆரம்பிப்பார், பிரதர் முடிப்பார். தனியாக சொல்லுங்க பிரதர். காயப்படுத்தாத வார்த்தைகள். 5. வேற? ஷேரிங் லவ். ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொள்வது. 6 வந்துருச்சு. வேற? உதவி செய்வது. வெரி குட்.
வேற கைண்ட்னஸ் ஓகே. இரக்க சுபாவம். இச்சை அடக்கம். வெரி குட். இச்சை அடக்கம் 8. யாராவது எழுதியிருக்கீங்களா? எத்தனை வந்திருக்கு? 8 9? 9. 10 முடிங்க பார்ப்பலாம் ரவுண்டா. 1 கண்ணே கண்ணு. 10 முடிங்க. நீடிய பொறுமை. நீ என்ன ஒன்றா சொல்கிற? பைபிளை மூடி வச்சுட்டு சொல்லு. மற்றவர்களை விசாரிக்கணும். சரி, முடிஞ்சிருச்சு. 10 முடிஞ்சிருச்சு. அப்படியே 10 யாராவது ஒருத்தர் சத்தமாக வாசிங்க, நாங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறோம். 10 எழுதுனவங்க. வாயின் வார்த்தைகள், சாட்சியின் ஜீவியம், ஜெபம், மன்னிக்கிற குணம், காயப்படுத்தாத வார்த்தை, அன்பை பகிர்ந்து கொள்வது, உதவி செய்வது, இரக்க சுபாவம், இச்சை அடக்கம், விசாரிக்கும் குணம். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து என்னை வேறுபடுத்தி கொள்ளுகிறதற்காக இந்த 10 எக்ஸாம்பிள், இதை விட நிறையா இருக்கலாம், ஆனால் டக்குன்னு தோணுன 10 எழுதியிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் என்னை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது. நான் ஒரு நபரை உங்களுக்கு காட்டுகிறேன். அந்த நபர் மற்றவரிடத்திலிருந்து தன்னை வேறுபடுத்தி காட்டியிருக்கிறார். அந்த நபரின் சுபாவம் இந்த ஆண்டு நமக்கு பாடமாக இருக்கட்டும். அந்த நபரின் குணம் நமக்கு அது பாடமாக இருக்கட்டும். வாசிக்கலாம் வாங்க. தானியேலின் புஸ்தகம் 8 அதிகாரம். தானியேலின் புஸ்தகம் 6 அதிகாரம் 10 6 அதிகாரம் 10 வாசிக்கிறேன். சேர்ந்து வாசிக்கிறீங்களா? மானிட்டரில் போட்டாங்க, சேர்ந்து வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை கொஞ்சம் போல நீங்கள் திரும்ப அசை போடுங்க. அவன் பேரில் ஏதாகிலும் தவறு கண்டுபிடிக்கலாமான்னு. எப்படி வெளியிலிருந்து அடிமையாக வந்தான், வெளியிலிருந்து வேலைக்காரனாக கூட்டு வந்தாங்க. அரண்மனையில் வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு ஆளாளுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், ஒரு கிளர்க்காக வச்சுக்கலாம், ஒரு பியூனாக வச்சுக்கலான்னு சூஸ் பண்ணி வெளியே இருந்து கூட்டிகிட்டு வந்த ஆட்கள் இவர்களெல்லாம். ஆனால் இன்று ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிற பிரதானிகளில் ஒருவனாய் இருக்கிறார். ராஜா அவர்கள் எல்லாருக்கும் மேலாய் இவரை உயர்த்த தீர்மானம் பண்ணி கொண்டிருக்கிறார், நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் அந்த அதிகாரத்தின் தொடக்கத்தில் இருக்க 3 பிரதானிகள் உண்டு. மொத்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை ஆளுகிறதற்கு அந்தந்த நாட்டு சிற்றரசுகள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 3 தலைமை பிரைம் மினிஸ்டர் உண்டு. அந்த 3ல் ஒரு பிரைம் மினிஸ்டர் இவர். ராஜா நினைக்கிறார் இந்த 3 பேருக்கும் மேலே இவனை கொண்டு வந்துடணும். அவ்வளவு நாலேஜபிள் பர்சன், அவ்வளவு சின்சியர் பர்சன்னு யோசித்து கொண்டே இருக்கிறார். மேபி பக்கத்தில் இருக்கவங்களோட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இது பயங்கர கோபம் வருது உள்ளூர்காரங்களுக்கு. வெளியிருந்து அடிமையாய் வந்த இவன் நமக்கு மேலே வேகமாய் போய்கொண்டே இருக்கிறானே, இவன்கிட்ட ஏதாகிலும் ஒன்றை கண்டுபிடிச்சு ராஜாட்ட இல்லாதது பொல்லாததை சொல்லி இவனுடைய பதவியை பறிக்கணும்னு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு தடயமும் கிடைக்கல அவன் வேலை செய்கிற இடத்துல. கடைசியில் இவன் நம்மளை விட என்னையா வித்தியாசமாக இருக்கிறான், இவனுக்கு நமக்கு இருக்கிற இந்த வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளை விட அவன் தனியாக ஒரு ஓரமாக ஒவ்வொரு நாளும் 3 தடவை ஒதுங்கி போகிறான். அவன் ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணுறான். அது என்னன்னு கொஞ்சம் கவனிச்சுட்டு வான்னு ஒருத்தனை அனுப்பிவிட்டா அவன் பார்த்துட்டு சொல்கிறான், ஐயா 3 நேரமும் தனியாக ஒதுங்கி போகிறாருல்ல,
தனியாக நம்மளை விட்டு வெளியே போகிறாருல்ல, அவர் அங்கே போய் ஒரு ஜன்னலை திறந்துக்கிட்டு முழங்கால் போட்டு ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. 3 நேரம் இதைத்தான் சொல்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறான். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு அவனுக்கும் உள்ள வித்தியாசம், அவன் நிறைய ஜெபம் பண்ணுறாயா, அவங்க ஆண்டவரோடு அவன் நிறைய நெருக்கமாக இருக்கிறான், நிறைய ஜெபத்தில் இருக்கிறான். அவன் ஆண்டவர் காரியத்தில் தான் இவனை இப்போ இழுத்து விட முடியும். நம்ம அலுவலக காரியத்தில் இவன்கிட்ட தப்பு கண்டுபிடிக்கவே முடியாது. அதெல்லாம் நம்மளை போல பண்ணுறான், நம்மளோட பெஸ்ட்டாக பண்ணுறான். சொல்ல போனால் கரப்ஷனே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக பண்ணுறான், தப்பே கண்டுபிடிக்க முடியாது. நம்மளும் கூட ஒழுக்கமாக பண்ண அப்படி பண்ணலாம், ஆனால் நமக்கு கொஞ்சம் வருமானம் வரணும், அதனால் கொஞ்சம் கரப்ஷனோட பண்ணுறான். அவன் நல்லா பண்ணுறான், நம்ம சுபாவம்தான், நம்மளாலையும் பண்ண முடியும். ஆனால் அவன் செய்கிற ஒன்று நாம் செய்யலை, அல்லது நம்ம செய்யாத ஒன்று அவன் செய்கிறான், அது ஜெபம். அவன் தனியாக ஓரமாக ஒதுங்கி போய் ஒரு நாளைக்கு 3 நேரம் ஆண்டவரை நோக்கி, அவங்க தெய்வத்தை நோக்கி கூப்பிட்றான். நம்ம அதை பண்ணுறதில்ல, நம்மளோட வித்தியாசமாக ஏதோ பண்ணுறான். அதில் ஏதாவது ஒரு பிளான் போடுங்கன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறாங்க. ஐயா, தானியேல் நமக்கு இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாய் அமையட்டும். இந்த உலகத்தாரிடமிருந்து நீங்கள் உங்களை வித்தியாசப்படுத்தி கொள்ளுகிறதற்கு ஏராளமான குணங்கள் உண்டு. நம்மளே 10 கண்டுபிடிச்சிட்டோம், இன்னும் நிறைய கூட உண்டு, இன்னும் கொஞ்சம் நேரம் செலவு பண்ணா. ஆனால் அவை எல்லாவற்றிலும் பிரதானமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான குணம்னு தானியேலின் வாழ்க்கையை படிக்க விரும்புகிறேன். நீங்களும் இந்த தானியேலின் வாழ்க்கையை படிக்கிறது நல்லது. உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டுமானால் அது உங்கள் ஜெபமாய் மாத்திரம் இருக்கட்டும் இந்த ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என் பக்கத்து வீட்டுக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம், என் சக விசுவாசிக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம், என் உறவுகளுக்கும் எனக்கு உள்ள வித்தியாசம், எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையே நான் செலவழிக்கும் என் ஜெப நேரங்களாய் இருக்கட்டும். நான் எந்த அளவுக்கு ஆண்டவரை ஜெபத்தில் நெருங்கி நிற்கிறேனோ அது என்னை வித்தியாசப்படுத்துகிற ஒரு அடையாளமாய் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் ஜெபம், சத்தமாக சொல்லுங்க, என் ஜெபம் என் அடையாளமாய் மாறட்டும். மற்றவர்கள் பார்த்தா சொல்லணும், இந்த ஆள் ஜெபிக்கிற ஆளுன்னு சொல்லணும். என் பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா சொல்லணும், ஏதாவதுன்னா அவன்கிட்ட போய் ஜெபிக்கலாம் வாங்கன்னு சொல்லணும். என் ஆஃபீஸில் சொல்லணும், ஏதாவது நெருக்கம்னா வந்து ஐயா ஜோம் பண்றியான்னு கேட்கணும். மற்றவர்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம், அது பிரதான வித்தியாசம் நான் ஏறெடுக்கிற ஜெபமாக இருக்கட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் 3 வேலை, த பிஸியஸ்ட் பர்சன், ஒரு நாட்டை ஆளுகிறவர், பிஸியஸ்ட் பர்சன், 3 வேலையும் ஆண்டவருக்காய் ஒதுக்கி ஆண்டவரை தேட அவரால் முடிகிறது. அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக இதை தேட முடியும். நம்மளால் முடிஞ்சால் 3 வேலையும் தேட முடியும். ஆமான்னா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் உங்களுக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த 1 ஜனவரியிலேருந்து. ஏன் நானும் மத்தியானம் ஜோம் பண்ணக்கூடாது? நமக்கு தான் லஞ்ச் பிரேக் இருக்கு, நமக்கு தான் தனி ரூமு தானே, நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் நேரம் தனியாக இருந்தால் என்ன அப்படின்னு நானும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், தொடர்ந்து அதை செய்வேன் என்று. ஐயா, என் ஜெபம் காலை மாலை இரவு நான் ஏறெடுக்கிற ஜெபம் என்னை என் சுற்றத்தாரிடத்திலிருந்து வேறு பிரித்து காட்டட்டும் இந்த ஆண்டு. ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபம் 3 வேளையும் நான் ஜெபிக்கிற என் ஜெபம் காலை மாலை இரவு நான் ஜெபிக்கிற என் ஜெபம் மற்றவர்களிடத்திலிருந்து என்னை வேறு பிரித்து காட்டட்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் சுவாசமாகவும், வேதம் உணவாகவும், ஆவியானவர் நான் குடிக்கும் நீராகவும் மாறட்டும்ன்ற வாஞ்ச நமக்குள்ள இந்த 26 எழும்பட்டும். ஆமென். ஆமென். ஜெபம் என்னவா இருக்கணும் சொல்லுங்களேன் சத்தமா. ஜெபம் சுவாசமாகவும், வேதம் உணவாகவும், ஆவியானவர் நான் குடிக்கும் நீராகவும். இந்த 3 இல்லாமல் நாள் கடக்கிறதில்ல. இந்த 3 இல்லாமல் மனுஷன் உயிர் வாழ்கிறதில்ல. இந்த 3 இல்லாமல் ஒரு விசுவாசியாகிய நானும் வாழ்கிறது வீணாக இருக்கட்டும். இந்த 3ஐயும் நேரத்துக்கு நேரம் சரியாய் தேடுகிறது போல, இந்த 3ஐயும் எவ்வளவு ருசியாக, எவ்வளவு ஹெல்த்தியாக, எவ்வளவு
ஆசையாய் இல்லை வாலண்டியராக அனிச்சையாய் நான் விரும்பலனாலும் விரும்பினாலும் அது தானாய் நடக்கிறது போல என் கிறிஸ்தவ வாழ்க்கையும் அனிச்சையாய் ஜெபத்தையும் அனிச்சையாய் வேதத்தையும் அனிச்சையாய் ஆவியானவரையும் தொடர்ந்து பிடித்து கொள்ளுகிறதாய் இருக்கட்டும். இது 26 என் கிறிஸ்தவ வாழ்க்கையாய் இருக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. அவரை பார்த்து உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளால முடியாது. ஒரு உணர்ச்சி வசமாக பேசி அப்படியே எந்தூசியாஸ்டிக்காக வெளியே போய் 2 நாள் ஃபாலோ பண்ணுற பிஹேவியருக்காக வரல. ஆவியின் பலத்தினாலே நான் பலன் கொண்டு சாட்சியாய் நிற்கணும். ஆமென். ஆவியானவர் தான் ஒரு மனிதனை பலப்படுத்துகிறார். அவர் தான் ஒரு மனிதனை சாட்சியாய் நிறுத்துகிறார். ஆவியின் பலத்தினாலே இதாகும். கை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, இதை நான் விரும்புகிறேன்னு கேளுங்க. அவரை தேடுகிற, அவரின் உறவில் விரும்பி பழகுகிற, நெருங்கி போகிற இந்த வார்த்தைகள் அவர் காதுக்கு மிகவும் இனியவைகளாய் இருக்கும். கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இந்த 26 ஜெபம் சுவாசமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளின் சுவாசம் போல ஜெபம் மாறட்டும் ஆண்டவரே. என்னை மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டட்டும் ஆண்டவரே. என் அலுவலகத்தில் வேறுபடுத்தட்டும், நான் குடியிருக்கிற வீடுகளில் என்னை வேறுபடுத்தட்டும், என் உறவுகளில் வேறுபடுத்தட்டும், என் கூடவே இருக்கிற என் மனைவி பிள்ளைகளிடத்தில் என்னை வேறுபடுத்தி காட்டட்டும் ஆண்டவரே. என் ஜெபம் என் அடையாளமாய் மாறட்டும் ஆண்டவரே. நான் அதையே விரும்புகிறேன்னு சொல்லுங்க. ஐயா, ஆலயத்தில் வந்து கேட்கிறேன், என் ஜெபம் எனது அடையாளமாய் மாறட்டும் ஆண்டவரே. என்னை வேறுபடுத்துகிற அடையாளமாய் மாறட்டும். ஆமென். ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபமாய் ஜெபமாய் கண்ணை மூடி அவரை மாத்திரம் பார்த்து, வேற யாரையும் பார்க்காதீங்க. சின்சியரா இந்த பர்பஸ் ஆஃப் த வேர்ட். ஆமென். இந்த நேரத்தின் தேவையாய் ஆண்டவரே, ஒரு நோக்கத்தோடு என்னோட பேசுகிறீர்ன்ற உணர்வோடு, ஒரு நோக்கத்தோடு இந்த வார்த்தையை என்னை மோதுகிறதுன்ற உணர்வோடு, நான் இதை வாஞ்சிக்கிறேன், இதை விரும்புகிறேன்ற சிந்தையோடு, ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சின்சியரா, ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. இன்னொரு முறை, ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென், ஆமென். In Jesus name, ஆமென், ஆமென். இது ஜெபமாய் மாறட்டும், பாடலாய் அல்ல, இது ஜெபமாய் மாறட்டும். 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு வித்தியாசமான ஜெப வாழ்க்கை. ஏன் என் வாழ்க்கையிலும் நான் பயிற்சி செய்யக்கூடாதுன்ற கேள்வி எனக்குள்ளே ஆரம்பித்தது. அந்த கேள்வியை உங்கள்கிட்டையும் இறக்கி வைக்கிறேன். ஏன் நான் 3 வேளையும் என் ஆண்டவரை பார்க்கக்கூடாது? ஏன் 3 வேளையும் பார்க்கக்கூடாது? அதை விட பெரிய வேலை இந்த பூமியில் எனக்கு வேற என்ன வேண்டும்? என்னை நடத்தி வருகிறவர் அவர் என்கிற அறிவு எனக்குள் மேலோங்கி இருந்தால், அவரை சார்ந்திருக்கிற நேரமே நான் விரும்புகிற நேரமாக இருக்கும். இந்த உலக பிஸி எல்லாம் தானியேலின் பிஸிக்கு கீழே தான் இருக்கும். நான் எவ்வளோ பெரிய முக்கியமான ஆள், பாப்புலரான ஆளாக இருந்தாலும் அதெல்லாம் தானியேலின் பாப்புலாரிட்டிக்கு கீழே தான் இருக்கும். அவரால் 3 வேளை ஆண்டவரோடு இடைபட முடிந்தால் என்னாலும் ஆண்டவரோடு இடைபட முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இந்த 26 உங்கள் கையில் கொடுத்து இந்த வெள்ளை பேப்பரில் இன்னைக்கு எழுதிட்டு போகக்கூடாது? நான் வாஞ்சிக்கிறேன் 3 வேளையும் இடைபடுகிற ஒரு நல்ல ஜெப வாழ்க்கையை. ஆமென். எவ்வளவு நேரம்லாம் தெரியாது, அந்த நேரம் உங்களுடைய வேலைகளை பொறுத்தது. நம்ம மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் செயல்படுறோம்ல, ஆஃபீஸில் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம்னு ஒன்று இருக்குது. ஆஃபீஸ் நேரத்தில் ஜெபம் பண்ணுறது முட்டாள்தனம். ஆஃபீஸ் வேலையை
ஒரு நோக்கத்துக்காக எனக்கு கொடுத்துருக்குறாங்க. அதில் நான் உண்மையாக இருக்க வேண்டியது என் கடமை. அங்கே போய் நான் ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன்னு சொன்னால் அது முட்டாள்தனம். அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் தானியேல் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருக்க மாட்டார். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாய் செய்து உண்மையுள்ளவனாய் செய்ததுனால ராஜா இம்ப்ரெஸ் ஆகிறார். அதனால் அங்கே நான் ஜெபம் பண்ணலாம் சொல்லலை. உங்கள் நேரத்தை நீங்கள் ஏன் ஆண்டு கொள்ளக்கூடாது? அந்த நேரம் ஏன் ஜெப நேரமாக இருக்கக்கூடாது? ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்தில் காலை, மதியம், இரவு நான் ஏன் வேறுபடுத்தி காட்டக்கூடாது? ஃபாதரை பற்றி அடிக்கடி இப்படி சொல்லுவாங்க. எப்பையும் மதியம் 3 மணிக்கு மாடிக்கு போயிடுவாருன்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருந்தாலும், எந்த வெளியூர் போனாலும், எந்த கூட்டத்துக்கு போனாலும், எங்கே தங்கியிருந்தாலும், கூட்டம் இல்லை அவர் ரூமில் இருக்கிறாருன்னா 3 மணிக்கு மாடிக்கு போயிடுவார் அவர் இருக்கிற இடத்துலன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவரின் மதிய ஜெப நேரம் 3 மணி. தாவீது அப்படி தான் சொல்கிறார், அந்தி சந்தி மத்தியான நேரங்களில் என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். தானியேல் காட்டி கொடுக்கிறார், 3 வேளையும் பலகணியை திறந்து எருசலேமுக்கு நேராய் என் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜெபமும் என் பாடலும் என் துதியும் என் ஸ்தோத்திரமும் ஜெபத்துக்குள்ளே அடங்கும். என் ஜெப நேரத்தில் நான் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்களும், நான் ஏறெடுக்கிற நன்றிகளும், நான் ஏறெடுக்கிற துதிகளும் என் ஜெபத்துக்குள்ளே அடங்கும். இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. ஸ்தோத்திரம் பண்ணினார், தேங்க்ஸ் பண்ணினார், பிரைஸ் பண்ணினார், ஆல் இன் ப்ரேயர். ஜெபம் என்கிறதற்குள் இவை எல்லாம் அடங்கும். என் விண்ணப்பமும் அடங்கும், என் ஸ்தோத்திரமும் அடங்கும், என் நன்றிகளும் அடங்கும், அவரை உயர்த்துகிற துதிகளும் அடங்கும். இவையெல்லாம் ஜெபந்தான். என் வேலை 3 வேளையாக நான் ஏன் பிரித்து என் ஆண்டவரை பார்க்கிறதை நான் ஒரு தீர்மானமாக இந்த ஆண்டு எடுக்கக்கூடாது, தானியேலை போல. ஆமென், ஆமென். ஜெபம் வெறும் ஜெபம்னு நம்ம நிறைய நேரங்களில் படிக்கிறோம்ல, அந்த ஜெபத்தை சின்னதாக ஒரு விளக்கமாக உங்களுக்கு காட்ட நினைக்கிறேன். ஜெபம், நம்ம செய்கிற ஜெபம் என்னென்னலாம் செய்கிறதுன்னு புரிஞ்சால் ஒரு வேளை இன்னும் அதிகமான ஆர்வம் அந்த ஜெபத்தின் மேலே உங்களுக்கு வரலாம். நான் சொல்கிறேன், சில வசனங்களை குறிப்பாக டக்கு டக்குன்னு சொல்கிறேன், ஏன்னா அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் போகிறேன். அதுக்கு முன்னாடி பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:6, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும், அந்த 2 வார்த்தை மாத்திரம் கோடு போடுங்க. ப்ரேயர் இஸ் நத்திங் பட், நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆண்டவருக்கு. என் ஜெபம் ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்துகிற ஒரு செய்கை. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபம், நான் அமருகிற ஜெப நேரம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற செய்கையின் நேரம். ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறேன், என்னத்தை நாளும் தெரியப்படுத்துகிறேன். வேலைக்கு போயிட்டு வந்த வீட்டுக்காரர் மனைவிட்டு அன்னைக்கு நடந்ததெல்லாம் சொல்கிறது போல், வேலைக்கு போய் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த பிள்ளைங்க அன்னைக்கு நடந்ததெல்லாம் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது போல், ஒரு அந்யோன்யமாக அன்னன்னைக்கு நடக்கிறத நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற நேரமாய், ஆண்டவருக்கு நான் தெரியப்படுத்துகிற நேரம் என் ஜெப நேரம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெப நேரம் நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற, இன்ஃபார்ம் பண்ணுகிற செய்கையை குறிக்கிறது. ஆமென். 2வது சொல்கிறேன், 1 யோவான் 5:15 சொல்லுகிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். 2வது, நான் அவரிடத்தில் ஜெபிக்கிற பொழுது அவர் செவி கொடுக்கிறார். ஆமென். நான் ஜெப நேரத்தில் அமர்ந்து பேசுகிறதை அவர் லிசன் பண்ணுகிறார். இதை மனசில் பதிய வைக்கணும். 1, நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். 2வது, நான் இன்ஃபார்ம் பண்ணுறதை அவர் லிசன் பண்ணுகிறார். இது நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும் இந்த ப்ராசஸ் நிச்சயமாய் நடக்கிறது பரலோகத்தில். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, நான் ஜெப நேரத்தில் அமர்கிறது அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுகிறது. நான் அவரிடத்துல இன்ஃபார்ம் பண்ணுகிறதை அவர் லிசன் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் அவருக்கு தெரியப்படுத்துகிறேன், அவர் செவி கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா.
சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஜெபம் நான் தெரியப்படுத்துதல், ஜெபம் அவர் எனக்கு செவி கொடுத்தல். ரெண்டு நடந்துகிட்டே இருக்கு. நான் பேசுகிறேன், அவர் ரிசீவ் பண்ணுகிறார். இந்த ஆக்ஷன் ஒரு டெலிஃபோனில் பேசுகிறது போல பரலோகத்தில் பதிவு செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவனை குறித்த அறிமுக வார்த்தையை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4ஆம் வசனம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நீங்கள் 1லிருந்து வீட்டில் போய் படிங்க. ஆனால் 4ஆம் வசனம் நான் படிக்கிறேன். அவனை உற்று பார்த்து, எல்லாம் படிங்க. அவனை உற்று பார்த்து, ஏன் எல்லாம் படிங்களேன். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தெட்டி இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஜெபத்தில் நான் தெரியப்படுத்துகிறேன், என் ஜெபத்தில் அவர் லிசன் பண்ணுகிறார். என் ஜெபம் அவருக்கு நினைப்பூட்டுதலாய் அவர் மேஜையின் மீதே எந்நேரமும் இருக்கிறது. ஆமென். நான் ஏறெடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பதிவேட்டில் பதிவு செய்யப்படுகிறது. அவைகள் ஃபார் மெமரி, மெமரபிள், அவருக்கு நினைப்பூட்டுதலுக்காக, அவர் ஓயாமல் திரும்ப திரும்ப பார்க்கறதற்காக, அவர் விரும்பி விரும்பி அந்த ரெக்கார்டை போட்டு கேட்கறதற்காக, அவர் மேஜையின் மீது என் ஜெபங்கள் என்னாலும் நினைப்பூட்டுதலுக்காக இருக்கிறது. கொர்நேலியின் ஜெபங்கள் அவருக்கு நினைப்பூட்டுதலுக்காக வைக்கப்பட்டது. என் ஜெபங்களும் அவருக்கு நினைப்பூட்டுதலுக்காக வைக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். நீங்களும் நானும் ஏறெடுக்கிற இந்த ஜெபம் அவரின் நினைப்பூட்டுதலுக்காக அங்கே வைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கேட்குறாரா, நினைக்கிற போதெல்லாம் கேட்குறாரா தெரியல. ஆனால் அவரின் நினைப்பூட்டுதலுக்காக இவைகளெல்லாம் பரலோகத்தில் குறிப்பெடுக்கப்படுகிறது. ஆடியோவா, வீடியோவா, டிரான்ஸ்கிரிப்ஷனா, எழுத்தா தெரியல. ஆனால் நினைப்பூட்டுதலுக்காக அங்கு பதிவு செய்யப்படுகிறது. முடிஞ்சா கரந்தட்டி, மண்ணான மனுஷன் என் வார்த்தையை பரலோகம் பதிவு செய்கிறது. இதை விட வேற என்ன வேணும் என் ஜெபத்திற்கு? ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் சொல்லுது, பரிசுத்தவான்களின் ஜெபங்களாகிய தூபங்களை ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்னால ஒவ்வொரு நாளும் அங்க இருக்கிற கூடாரத்தில், அங்க இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில், அந்த தெய்வீக கூடாரத்தில் ஒவ்வொரு நாளும் தூபங்களாய் பரிசுத்தவான்களின் ஜெபங்கள் அவருக்கு முன்பாக சுகந்த வாசனையாய் செலுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஏறெடுக்கிற ஜெபம் நேரத்தை கடத்துகிறதற்கு அல்ல. நீங்களும் நானும் ஜெபம்னு அமர்கிறது ஒரு டைம் பாஸாக இல்லை, ஒரு போரிங் ஆக்டிவிட்டியாக இல்லை. இந்த ஜெபத்துக்கு ஒரு பெரிய பலன் உண்டு, ஒரு பெரிய பேக்ரவுண்ட் உண்டு, பரலோக காரியம், இவைகள் பெரிய பெரிய ரகசியங்கள் உண்டு. நான் தெரியப்படுத்துகிறேன்னு பரலோகம் பதிவு செய்யும். ஆண்டவர் லிசன் பண்ணார்னு பரலோகம் பதிவு செய்யும். நினைப்பூட்டுதலுக்காக டேபிளில் எந்நேரமும் வைத்திருக்கிறார்னு நான் அறிந்து கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜெபம் மோசேயை போல என்னை சிநேகித உறவுக்குள் கொண்டு போகும். நான் தொடர்ந்து இந்த ஜெபத்தை மாத்திரம் விடாமல் பின்பற்றி கொண்டே இருப்பேனே ஆகில், இந்த ஜெபத்தை நேசித்து அவரோடு இருக்கிற உறவான நேரமாய் நேசித்து இந்த ஜெபத்தை மாத்திரம் நான் தொடர்ந்து கொண்டே இருப்பேனே ஆகில், நானும் மோசேயை போல சிநேகித வட்டத்துக்குள்ளே நுழைந்துருவேன். மோசேயின் பிரதான அடையாளமே 40 நாள் உண்ணாம குடியாம உலகத்தை பார்க்காம சரீரத்தை பார்க்காம இந்த எல்லா கச்சன்னு கச்சடாவை விட்டுட்டு மலைக்கு ஏறி போய் அவர் சமூகத்திலே காத்திருக்க விரும்பின அந்த உறவை ஆண்டவர் மெச்சினார். அவனை சிநேகித வட்டத்துக்குள்ள கொண்டு வந்தார். என் ஜெபம் என்னை சிநேகித வட்டத்துக்குள்ள கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபம் என்னென்ன செய்யும்? ஜெபமா? அதான் நான் சொல்லிட்டேனே. ஜெபத்தில், ஆமாம், ஜெபத்தில் நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறேன். நான் பேசுகிற எல்லாத்தையும் தூதன் அப்படித்தான் எடுத்துகிட்டு போவார். ஆண்டவரே ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு சாலமங்கலத்திலிருந்து, ஆண்டவரே ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு மதுரையிலிருந்துன்னு நான் ஜெபிக்கிற எல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துதலாக பரலோகம் பார்க்கும். ரெண்டாவது,
நான் செபிக்கிறதை ஆண்டவர் நிச்சயம் லிசன் பண்ணுகிறார். இந்த நோட்டீஸை தூதன் எடுத்துகிட்டு வந்தவுடனே எவ்வளவு பிஸியாக இருந்தாலும், ட்ரம்ப்புக்கும் ஈரானுக்கும் இடையில் சண்டையில் பிஸியாக ஆண்டவர் இருந்தாலும், இம்மிடியேட்டாக எரேமியா சொன்னது போல் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது that minute, that second, அந்த வினாடியே அவர் முதல்ல என்னன்னு சொல்லு அப்படின்னு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் லிசன் பண்ணுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூணாவது, கொர்நேலியு என்கிற மனுஷனின் ஆதாரம். என் ஜெபங்களை அப்படியே கேட்டுட்டு அப்படியே பதில் செஞ்சுட்டு அப்படியே மறந்துடுறவர் இல்லை. நினைப்பூட்டுதலுக்காக என் நேரமும் பரலோகத்தில் அவைகள் ஸ்டோர் பண்ணப்படுகிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். அவைகள் பாதுகாக்கப்படுகிறது. இது என் பிள்ளையின் குரல், இது என் பிள்ளையின் சத்தம், இது என் பிள்ளையின் ஜெபம்னு நினைப்பூட்டுதலுக்காக என் நேரமும் வைக்கப்படுகிறது. அவர் போட்டு 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 கேட்பார்னு நான் நினைக்கிறேன். ஆமென். ஏன்னா அந்த வார்த்தை அப்படி தான் சொல்லுது, நினைப்பூட்டுதலுக்காக அவரை நினைப்பூட்டியது. எத்தனை நாள் ஜெபிச்சார்னு தெரில, அவ எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சு ஆண்டவரை ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். என் ஜெபம் ஆண்டவரை ரிமைண்ட் பண்ணும், என் ஜெபம் ஆண்டவரின் மெமரிக்காக வைக்கப்படும். ஏன்னா ஆண்டவர் என்னை விசேஷித்தவனாய் பார்க்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நாலாவது, மோசேயின் ஜெபம் அவனை சிநேகித வட்டத்துக்குள்ளே கொண்டு போச்சு. என்னையும் அந்த ஜெபம், தொடர் ஜெபம் சிநேகித வட்டத்துக்குள்ளே கொண்டு போகும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 9 அதிகாரம், மத்தேயு 18 அதிகாரம் 18 வசனம். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிருப்பீர்களோ அவைகள் எல்லாம் சேர்ந்து, ரொம்ப நாள் ஆச்சு இல்லை ப்ராக்டிஸ் பண்ணி, எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்குறோம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்படும். ஆமென். என் ஜெபத்துக்குரிய வல்லமையை இயேசு எனக்கு காட்டியிருக்கிறார். இந்த ஜெபத்தில் நீ எவைகளை கட்டவிழ்த்தாலும் பரலோகமும் கட்டவிழ்க்கும், நீ எவைகளை கட்டினாலும் பரலோகமும் கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. என் ஜெபத்திற்கு பரலோகம் செவி கொடுக்கும், என் ஜெபத்துக்கு பரலோகம் செயல்படும், என் ஜெபத்துக்கு பரலோகம் அப்படியே ஃபாலோ பண்ணும். ஆமென். நான் எவைகளை கட்டுகிறேனோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். இயேசு சொன்னாரு, இந்த வகை பிசாசுகள் ஜெபத்தினால ஓடும். அப்படின்னா என் ஜெபம் பிசாசுகளை துரத்தும். அது எப்பேற்பட்ட பிசாசுகளாக இருந்தாலும் என் ஜெபம் என் வாழ்க்கையில் அவன் கொண்டு வருகிற சேதத்தையும் அவன் கிரியைகளையும் அவன் தந்திரங்களையும் அறவே விரட்டும். என்னை மாத்திரம் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிற பொழுது அவன் வாழ்க்கையிலையும் விரட்டும். இந்த பிசாசுகளை விரட்டுகிற தைரியம், பலன், வல்லமை இந்த ஜெபத்தில் மாத்திரமே உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. கையை உயர்த்தி சொல்லுங்க, என் ஜெபம் எப்பேற்பட்ட, நல்ல சொல்லுங்க, எப்பேற்பட்ட பிசாசின் வல்லமையையும் தந்திரங்களையும் விரட்டுகிற வல்லமை கொண்டது. நான் கட்டினால் பரலோகம் கட்டும், நான் கட்டவிழ்த்தால் பரலோகம் கட்டவிழ்க்கும். நல்ல கரந்தட்டி ஜெப ஆவி ஊற்றுமையா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா, கேளுங்க ஐயா, நான் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபமாய் கேட்கிறேன், நான் ஏறெடுக்க. ஜெப ஆவி ஊற்றுமையா, நான்
ஜெபிக்கணும் ஜெபமாய் கேளுங்க. கொஞ்ச நேரம் கண்களை மூடி. ஓ ஜெப ஆவி ஊற்றுமையா எனக்குள்ளே ஊற்றும், கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றும். ஜெப ஆவி ஊற்றுமையா ஏசையா நாங்கள் ஜெபிக்கணும். உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை ஒருத்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெப ஆவி ஊற்றுமையா கேளுங்க ஐயா. தாகமாய் கேட்கிற ஒவ்வொருவரை அவரால் நிச்சயம் நிரப்ப முடியும். இது ஒரு பேஷனா மாறட்டும், இது ஒரு ஆசையா மாறட்டும். நான் ஜெபிக்காம சுவாசிக்காம கேளுங்க. ஜெப ஆவி ஊற்றுமையா. அவரை பார்த்து கேட்கிறீங்களா? ஒரு நிமிஷம் அவரை பார்த்து கேளுங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஜெப ஆவி வேணும்னு வாஞ்சிக்கிற ஆண்டவரே, வாய் திறந்து கேளுங்களேன். ஒரு நிமிஷம் உங்களுக்கான நேரமாய் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒருவேளை இந்த வார்த்தை உங்களோட வேலை செய்யுமே ஆனால், இந்த ஜெபத்தின் மீது உங்களுக்கு வாஞ்சை உண்டாகுமே ஆனால், இந்த ஜெபம் உங்களை உலகத்தாரிடத்திலிருந்து வேறுபடுத்தி காட்ட விரும்பினால், தானியேலை போல நானும் வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். என் ஜெபம் என் அடையாளமாய் மாறட்டும். நான் பேசினால் அவர் கேட்கிறார். நான் பேசுகிறதை தெரியப்படுத்துகிறதாய் பரலோகம் பார்க்கிறது. என் பேச்சு, என் ஜெபம் நினைப்பூட்டுதலுக்காய் பதிவு செய்யப்படுகிறது. என் ஜெபம் சிநேகித வட்டத்துக்குள் என்னை கொண்டு போகிறது. என் ஜெபம் பிசாசுகளை விரட்டுகிறது. என் ஜெபம் பரலோகத்தில் கேட்கப்பட்டு நான் கட்டினால் கட்டுகிறது, நான் கட்டவிழ்த்தால் கட்டவிழ்க்கப்படுகிறது. இவ்வளவு விலையேற பெற்ற நன்மைகளையும் பாக்கியங்களையும் மன்னான எனக்கு தந்தாரே, மனுபுத்திரனாகிய எனக்கு தந்திருக்கிறாரே. இந்த விலையேற பெற்ற ஜெபத்தை, இந்த விலையேற பெற்ற இந்த நல்ல உபயோகத்தை, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் பயன்படுத்துகிற, ஒவ்வொரு நாளும் சின்சியரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு தாகம் எனக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை மேலானதாய் பார்க்க எனக்கு கிருபை செய்யுங்க. என் வேலைக்கு மேல ஜெபத்தை வைக்க எனக்கு கிருபை செய்யுங்க. என் பிஸிக்கு மேல ஜெபத்தை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. என் வீட்டு வேலைக்கு மேல ஜெபத்தை வைக்க எனக்கு உதவி செய்யுங்க. தானியேலை போல தன் நாட்டின் காரியங்கள் அலுவலகத்தை விட ஜெபத்தை முன்னாடி வச்சாரே, நானும் வைக்க ஆசைப்படுகிறேன். இந்த ஜெபம் என் அடையாளமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆசையாய் கேட்கிறேன், விருப்பமாய் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். முதல் குறிப்பு, முதல் 26 ஆண்டில் முதல் ஈவினிங் சர்வீஸில் நம்ம கையில் எடுத்த முதல் குறிப்பு, எது உங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும்? ஜெபம் உங்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசியின் அடையாளமாக இருக்கணும். என் வருஷம் ஏற 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 என் ஜெபத்தின் நேரம் அதிகமாகணும். நான் ஆண்டவருக்குள்ளே நான் தாண்டி போகிற ஆண்டு, ஒவ்வொரு ஆண்டும் தாண்ட தாண்ட இந்த ஜெபம் அதிகரிக்கணுமே ஒழிய இந்த ஜெபம் குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா பெரிய தந்திரம் பிசாசு என்ன பண்ணுவான், நம்மளை பிஸியாக கொண்டு போய் ஆக்டிவாக வச்சிருவான். ஒன்று ஆஃபீஸில் ஆக்டிவாக வச்சிருவான், இல்லை ஸ்பிரிச்சுவலாகவே ஆக்டிவாக வச்சிருவான். ஜெபத்தை மறக்க செய்து விடுகிறான். நான் சுவாசத்தை மறந்து உயிர் வாழுகிறது கடினமே, ஆனால் ஜெபத்தை மறந்து உயிர் வாழுகிறதும் விசுவாச வாழ்க்கையில் கடினம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு ஆமென் பலமா சொல்லுங்க பார்க்கலாம். பெஞ்சமின் பிராங்க்லின் ஒரு நல்ல ஆவிக்குரிய மனுஷன், வெளிநாட்டு மனுஷன் சொன்னதை எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஒர்க் ஆஸ் இஃப் யூ வேர் டு லிவ் 100 years. வேலை பாருங்க, 100 வருஷத்துக்கு உயிர் வாழுகிறது போல. ஒர்க் ஆஸ் இஃப் யூ வேர் டு லிவ் 100 years. ப்ரே ஆஸ் இஃப் யூ வேர் டு டை டுமாரோ.
நாளைக்கு மரித்து போகிறதற்கு முன்னாடி எவ்வளவு ஊக்கமான ஜெபத்தை ஏறெடுப்பீர்களோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. வேலை பார்க்கறதுக்கு இன்னும் 100 வருஷம் இருக்குன்ற நிதானத்தை வேலையிலையும் ஊக்கத்தை ஜெபத்திலையும் காட்டுங்கன்னு சொல்றார். ஆமென், ஹல்லேலூயா. Work as if 100 வருஷம் I have. Pray as if tomorrow I am going to die. நாளைக்கு மரிப்பேனே ஆகில் எவ்வளவு ஊக்கமாய் ஜெபிப்பேனோ, எவ்வளவு சிரத்தையோடு ஜெபிப்பேனோ அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபிங்க. உங்கள் பிஸியை, உங்கள் வேலை இன்னும் 100 வருஷம் இருக்குது, எவ்வளவு நிதானமாக பண்ணுவேனோ அவ்வளவு நிதானமாக பண்ணுங்க. என் வேகம் வேலையில் இல்லை, என் வேகம் ப்ரேயரில் இருக்கணுன்றார். ஆமென், ஹல்லேலூயா. குயிக்காக சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரேயர் உங்கள் இல்லை ப்ரேயர் உங்கள் பார்வைக்கு என்னென்னலாம் செய்யும்னு சில வசனங்களை காட்டியிருக்கிறேன். முதல்ல என்ன செய்யும்? அருமை அருமை. என் ப்ரேயரை பரலோகம் ஆண்டவருக்கு இம்மிடியட்டாக தெரியப்படுத்தும். ஆமென். ரெண்டாவது, தெரியப்படுத்தின உடனே அவர் லிசன் பண்ணிடுறாரு. எரேமியா 33. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ப்ரேயர்னு தூதன் பெல் அடித்த உடனே ஃபஸ்ட்டு லிசன் பண்ணிடுறாரு. நான் எந்த பக்கமாக இருக்கணும் அந்த பக்கம் சாஞ்சு லிசன் பண்ணுகிறார். மூணாவது, ப்ரேயர் நினைப்பூட்டுதலுக்காய் பரலோகத்தில் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. அவைகள் நினைப்பூட்டுதலுக்காக, ஃபார் ஹிஸ் மெமரி. அவர் எப்பப்பெல்லாம் நம்ம அந்த காலத்தில் வந்த க்ரீட்டிங் கார்டை இன்னும் பொத்தி வச்சுருக்கிறோம் இல்லை, அவர் அனுப்புனது, அவங்க அனுப்புனது நினைப்பூட்டுதலுக்காக எடுத்து பார்க்குறோம் இல்லை, அப்பா ஞாபகமாக இன்னும் அவர் கல்யாண வேஷ்டியை பீரோக்குள்ளேயே வச்சுருக்கோம் இல்லை, இப்படி ஒவ்வொன்றையும் நினைவுக்காக வைக்கிறோம் இல்லை. அந்த மாதிரி என் ஜெபங்களையும் ஆண்டவர் பரலோகத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறார். அவருக்கு நான் நேசத்தின் உச்சம். நான் ஜெபிக்கிற என் வார்த்தைகள் அவருக்கு மெமரியாய் ஸ்டோர் பண்ணி வைக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. நினைப்பூட்டுதலுக்காய் பரலோகத்தில் வைக்கப்படுகிறது. 4, என் ஜெபம் சிநேகித வட்டத்துக்குள்ள என்ன கொண்டு போகும். மோசேயை போல நான் செபிக்க 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 சின்சியராக ஜெபத்திலும் அந்த உறவையும் விரும்ப விரும்ப ஆண்டவர் நோ மோர், நீ மனுஷனே இல்லையா, நீ என்னோட சிநேகிதன்னு என்னை சிநேகித வட்டத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். நான் புதிய வட்டத்துக்குள்ளே நுழைகிறேன். அது எனக்கும் ஆண்டவருக்குமான ஒரு பர்சனல், எ மோஸ்ட் க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஆமென். கடைசியா 5th என்ன? என் ஜெபம் பவர்ஃபுல். என் பிரேயர் பிசாசுகளை துரத்தும். இவ்வகை பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி, ஜெபந்தான் பிசாசுகளை விரட்டும். ஜெபந்தான் பிசாசின் கிரியையை என் வீட்டை விட்டு விரட்டும். ஜெபந்தான் என் தலைமுறைகளை பிசாசின் ஆளுகையிலிருந்து துரத்தும். ஜெபந்தான் என் சர்க்கிள் எல்லாவற்றிலும் பிசாசின் செயல்பாடுகளை தவிடுபடியாக்கும். நான் கட்டினால் பரலோகம் கட்டும், நான் கட்டவிழ்த்தால் பரலோகமும் கட்டவிழ்க்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஜெபம் ரொம்ப அவசியம். 26 ஜெபம் உங்கள் அடையாளமாய் மாறட்டும். ஆமென். ரைட், மிச்சம் இருக்கிற ஒரு 15-20 நிமிஷம் 2வது குவெஸ்டின் போடு தம்பி. சத்தமா படிங்க பார்க்கலாம். உங்கள் அனுதின வாழ்வில் எது உங்களை தீட்டுப்படுத்தக்கூடும்? ஓப்பன் ஃபார் டிஸ்கஷன். கோபம் 1. ஒருத்தர் அப்படியே எழுதிட்டே வாங்க பார்க்கலாம். கோபம். வேற? கீழ்ப்படியாமை. சரி. 2. சீக்கிரமா சக்கு சக்கு சக்குன்னு. அடிமைத்தனம், அடிக்ஷன். சரி. சோஷியல் மீடியா, அடிக்ஷன் கீழே சோஷியல் மீடியா. அதுக்கு இன்னும் வார்த்தை கண்டுபிடிக்கல. வேற? என்ன மேடம்? நாம் பேசுகிற வார்த்தைகள் நம்மை தீட்டுப்படுத்தலாம். வெரி குட். பொறாமைகள். ஓகே.
என்ன பிரதர்? பொய். பொய். கடைசி ஐச பிரதர் ஒன்று சொல்லி முடிப்பார். சொல்லுங்க. திருடுறதா? அப்படி போயிட வேண்டியதான். பொய், திருட்டு, களவு. சரி, நேரம் இல்லை. எல்லாம் சொன்னதை கேட்டோம். சம்மரைஸ்லாம் பண்ண போகிறதில்ல. எது உங்களை அதிகமாய் தீட்டுப்படுத்தும்? நான் அதே தானியேலின் வாழ்க்கையிலிருந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு காட்டுறேன். தெரிஞ்ச வார்த்தை தான், பட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. 1:8. தானியேல் பக்கம் 1028. தானியேல் 1:8 வாசிங்க. தானியேல் ராஜாவின், சத்தமா வாசிங்க, ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தானியேலின் வாழ்க்கையில் அவனை தீட்டுப்படுத்தினது. கேள்வி என்ன? உங்கள் அனுதின வாழ்க்கையில் உங்களை சுற்றி உள்ள எது உங்களை தீட்டுப்படுத்தக்கூடும்? இந்த புது வருஷத்தில் அதை நான் எட்டி உதைக்கணும். ஜெபத்தை சேர்த்துக்கணும். தீட்டுப்படுத்துறதை எட்டி உதைக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஒரு ட்ராப்னா விட்டுறதுன்னு அர்த்தம். ஒரு டிராப், சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு டிராப், ஒரு பிக்கப். உன்னை தூக்கணும், உன்னை சேர்த்துக்கணும், உன்னை ட்ராப் பண்ணணும். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மெசேஜோட தலைப்பு இன்னைக்கு, மெசேஜோட தலைப்பு ஒரு டிராப்பு, ஒரு பிக்கப்பு. ஆமாம், நான் பிக்கப் பண்ண வேண்டியது, எடுத்துக்க வேண்டியது ப்ரேயர் என்கிற ஒரு சுவாசத்தை எடுத்துக்கொள்ளணும். நான் ட்ராப் பண்ண வேண்டியது, எதை வெட்டுறனோ, என்னை சுற்றி ஏதோ ஒன்று என்னை தீட்டுப்படுத்திக்கிட்டே இருக்குது. இத்தனை வருஷமாக இருக்குது, சபையில் இருக்குது, என் வீட்டில் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. இல்லாட்டினா இந்த வார்த்தை வராதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ ஒன்று என்னை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அதை தியானிக்க போகிறோம், அதை எட்டி உதைக்க போகிறோம். தானியேலின் வாழ்க்கையில் அவரை தீட்டுப்படுத்தினது ராஜாவின் போஜனம். நான் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எதெல்லாம் உங்களை தீட்டுப்படுத்தக்கூடும்? இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த போஜனத்தை அவன் வேண்டான்னு சொன்னார். ஏன்? ஒரு வேளை அந்த டீச்சர் சொல்லியிருப்பார், அந்த ட்ரைனர் சொல்லியிருப்பார், உங்களுக்கு வர்ற போஜனம் எல்லாம் ராஜாவின் டேபிளில் வரும், பூசாரி மந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஒரு போஷனை அனுப்பி விட்டுருவாங்க, டெய்லி அப்படி தான் உங்களுக்கு ஃபுட்டு வரும் அப்படின்னு ஒரு வேளை ட்ரைனர் சொல்லியிருப்பார். தெரியல. இல்லை, அதில் வைக்கப்பட்ட ஃபுட்டெல்லாம் ஆண்டவர் வேணான்னு ஒதுக்குன ஃபுட்டாக இருக்கும். ஏன்னா மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி எவைகளை சாப்பிடலாம், எவைகளை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு நியாயப்பிரமாணத்தையே கொடுத்துருக்கிறாரு. அந்த ஃபுட்டை பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் நம்ம சாப்பிடவே மாட்டோமே, இப்படி ஆடுறது ஓடுறது எல்லாம் இங்கே விழுந்து கிடக்கே அப்படின்னு ஒரு வேளை யோசித்துருக்கலாம். தானியேல் ஃபுட்டை ஸ்டாப் பண்ணாரு. நான் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். எது தீட்டாக இருக்கலாம் தெரியுமா? இந்த தானியேலின் வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொண்டது, முதல்ல தவறு போல தெரியாது, நமக்குள்ளேயே உலாவிக்கொண்டு இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்? தானியேலோட கூட சேர்ந்து ஒரு 50-60 பசங்க வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரியல எத்தனை பேர் வந்தாங்கன்னு கணக்கு இல்லை. கண்டிப்பாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், எல்லாம் யங்ஸ்டர், பார்வைக்கு அழகானவர்கள், கல்வியில் தெரிஞ்ச பெரியவங்க, பிரபுக்கள் கோத்திரத்தார். இஸ்ரவேலில் பிரபுக்கள் கோத்திரத்தார் அப்படின்னா ரொம்ப ராயல் ஃபேமிலி, ராயல் லைனேஜ் பீப்புள். அவங்கள சூஸ் பண்ணி அரண்மனையில் பியூனா வச்சுக்கிறதுக்கு கூட்டு வந்திருக்கிறாங்க. கூட வந்த மற்றவங்களுக்கெல்லாம் இது ப்ராப்ளம்னே தெரியலை. தானியேலுக்கு மாத்திரம்தான் இது ப்ராப்ளம்னே தெரியுது. எல்லாம் யூத கோத்திரம், எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரம், எல்லாம் நியாயப்பிரமாணத்தை அறிந்த கோத்திரம். அவங்களுக்கெல்லாம் இது ப்ராப்ளமாகவே தெரியல. உயிர் பிழைக்கிறதே கஷ்டம், இங்கே வேணா ரூல் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வேணா திட்டிருப்பாங்க. தானியேலுக்கு மாத்திரம்தான் அது தவறாய் தெரிந்தது. ஐயா, உங்களை தீட்டுப்படுத்துகிற காரியம் உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற ஒன்று, அது தவறாகவே தெரியாத ஒன்று. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. உங்களை தீட்டுப்படுத்துகிற ஒன்று, சத்தமாக தான் சொல்லுங்களேன். உங்களை தீட்டுப்படுத்துகிற ஒன்று
தவறு போல தெரியாத ஒன்று. இதுதான் முதல் குவாலிஃபிகேஷன். எது உங்களை தீட்டுப்படுத்துகிறது? நான் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் நல்ல விவரமான ஆள், எல்லாருக்கும் வயசு 40-50 ஆயிடுச்சு, உங்களால் தாராளமாக நிதானிக்க முடியும். நான் பாயிண்ட்ஸை மாத்திரம் சொல்கிறேன். அந்த பாயிண்ட்ஸை அப்ளை பண்ணி பார்த்தா ஆவியானவர் உங்களுக்குள்ளே நடத்துவார் எது உங்களை தீட்டுப்படுத்துகிறது என்று. முதல் குறிப்பு, தவறென்று தெரியாத ஒன்று. சொல்லுங்க சத்தமா, தவறென்று தெரியாத ஒன்று. மற்றவர்களுக்கு தவறுனே தெரியாது, எனக்கும் தவறுனே தெரியாது. ஏன்னா என்னை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது, உங்களை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. தவறென்று தெரியாத ஒன்று எனக்குள்ளே இருக்கிறது, என் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ரெண்டாவது, தவிர்க்க முடியாத ஒன்று. ராஜாவின் போஜனத்தை தவிர்க்கவே முடியாது. மற்றவர்கள் பார்வைக்கு, தானியலை விட்டுட்டு அந்த மிச்சம் வந்த 50-100 பசங்கள் பார்வையில் பாருங்கள், தவிர்க்க முடியாத ஒன்று. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு ட்ரெயினர்கிட்ட இருந்து, இதுதான் ஃபுட்டு, இப்படி தான் வரும், சாப்பிட்டா பிழைக்கலாம். இல்லைன்னா சாப்பாடை மாற்றி கொடுத்தாலே இந்த ட்ரெயினர் தலையை வெட்டிடுவாங்களாம், என்னை சங்காரம் பண்ணிடுவான் ராஜான்னு சொல்கிறார். சாப்பாடை மாற்றி கொடுத்தாலே, நான் சாப்பிட மாட்டேன்னு முரண்டு பிடிச்சா நிச்சயமாக தலையை வெட்டியிருப்பான். தவிர்க்க முடியாத ஒன்று. ரெண்டாவது குறிப்பு என்ன? சத்தமாக சொல்லுங்களேன். தவிர்க்க முடியாத ஒன்று. முதல் குறிப்பு என்ன? தவறென்று தெரியாத ஒன்று. நம்பர் 2, தவிர்க்க முடியாத ஒன்று. 3, நான் தேடி போக வேண்டிய அவசியமில்லாத ஒன்று. நான் தேடி எங்கேயும் அதை அலைந்து திரிய வேண்டியதில்லை, அது தானாய் என்னை தேடி வந்துடும். இந்த ஃபுட்டு அப்படி தான் வந்தது. இவங்கெல்லாம் தேடி போகலை இந்த தீட்டை, இந்த தீட்டு தேடி அவர்களை தேடி வந்தது. அவர்களை தேடி வந்தது. அலைந்து திரிந்து என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அது தானாய் தேடி வந்து என்னை தீட்டுப்படுத்தும். 3ஐயும் அப்படியே நீங்கள் தியானிங்க வீட்டில் போய். 1, தவறென்று தெரியாத ஒன்று. 2, தவிர்க்க முடியாத ஒன்று. என் வாழ்க்கையில் அத்தியாவசியமான ஒன்றாய் அதை சத்துரு மாற்றி வைத்திருப்பான். என் வாழ்க்கையின் அவசியமான ஒன்றாய் சத்ரு அதை மாற்றி வைத்திருப்பான். என் குடும்பத்துக்கு மிக தேவை என்று அதை நியாயப்படுத்தி வைத்திருப்பான். 3வது, நான் தேடி போய் வேண்டி என்னை தீட்டுப்படுத்ததில்லை, அதை தேடி வர வைத்து என்னை தீட்டுப்படுத்துவான். அது தேடி வந்து என்னை தீட்டுப்படுத்தும். இந்த 3ஐயும் உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பாருங்க, எது உங்களை அதிகமாய் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று. இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்கிறேன். மனுஷனுக்குள்ளே போகிற எதுவும் அவனை தீட்டுப்படுத்தாது, மாறாய் மனுஷனுக்குள்ளே இருந்து அவன் இருதயத்திலிருந்து. வாசிக்கிறீங்களா? அதை வாங்க மார்க் 7க்கு வாங்க. மார்க் 7:20 படிங்க. 7:20. மனுஷனுக்குள்ளே, நான் சொல்கிறேன் நீங்கள் சொல்லுங்களேன். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் தூஷணங்களும் கபடும் காமவிகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். சரி, ஒரே ஒரு முக்கியமான வசனம் 19 இருக்கு வார்த்தை. அதுதான் உங்களுக்கு ஒரு டெஃபினிஷன். என்ன சொல்றார் இயேசு? மனுஷனுக்கு உள்ள போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது. ஏன்னா அது ஜீரணமாகி ஆசன வழியாய் வெளியே போயிடும். ஏன்னா அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதெல்லாம் கை கழுவாமல் சாப்பிட்றாங்க ஆண்டவரை, இல்லை அசிங்கமான நீங்கள் மோசே ஒதுக்கி தள்ளுன விலங்குகளை சாப்பிட்றாங்க ஆண்டவரே, தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் நீங்கள் உட்கொண்டிருந்தால் அவைகள் இருதயத்துக்கு போகாது, அவைகள் வயிற்றுக்கு போகும். மாறாய் எவைகள் இருதயத்துக்கு போகிறதோ அவைகள் உங்களை தீட்டுப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. 19 அதுதான் சொல்லுது. அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அப்படின்னா எது முக்கியம்? எது டெஃபினிஷன்? எது இருதயத்துக்கு போகிறதோ அது அவனை தீட்டுப்படுத்தும்.
என் கண்களினாலே நான் பார்க்கிற எது என் இருதயத்துக்கு போகிறதோ, என் காதுகளினாலே கேட்கிற எது என் இருதயத்துக்கு போகிறதோ, அவைகள் என்னை தீட்டுப்படுத்தும். உள்ள போய் இது சும்மா இருக்கிறது இல்லை. வசனம் சொல்லுது, உள்ள போய் இச்சையா மாறும், மாம்சத்தின் கிரியையா அது டெவலப் ஆகும். எந்த இன்புட்டையும் பிசாசு நமக்குள்ள சும்மா விடவே மாட்டான். ஒரு 0.001 ஒரு மைக்ரான்னு நாங்கள் எங்கள் இண்டஸ்ட்ரியில் சொல்லுவோம். அந்த மாதிரி சின்ன ஒரு காரியமாக உள்ள போனதை அப்படியே பெருக 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 வச்சு எனக்குள்ளே வெவ்வேறு யோசனைகளை டெவலப் பண்ணி, எனக்குள்ளே வெவ்வேறு மாம்சத்தின் யோசனைகளை டெவலப் பண்ணி, இருதயத்தின் சிந்தைகளை டெவலப் பண்ணி அவைகளை வெளியே கொண்டு வருவான். எப்படியெல்லாம் வெளியே கொண்டு வருவான்னா, இந்த இயேசு சொன்ன 21-22 மாதிரி தான். அவைகள் வேசித்தனமாய், பொல்லாத சிந்தனையாய், கொலைபாதகமாய், களவாய், பொருளாசையாய், பெருமையாய், தூஷணமாய், கபடாய், வன்கண்ணாய், ஃபூலிஷ்னஸ், மதிகேடாய் வெளியே வர வச்சிருவான். இருதயத்துக்குள்ளே போக வைப்பான், அவைகளை டெவலப் பண்ணுவான், என்னை சிந்திக்க வைப்பான். முதல்ல இந்த சிந்தையை என்னை கரைப்படுத்திடும். என் இருதயத்தின் நினைவுகள் என்னை கரைப்படுத்தும், என் இருதயத்தின் யோசனைகள் என்னை கரைப்படுத்தும். நான் போய் எதையும் செய்ய வேண்டியதில்லை. இருதயத்தின் சிந்தனைகளினாலே என்னை நானே தீட்டுப்படுத்தி கொள்ள முடியும், என்னை நானே கரைப்படுத்தி கொள்ள முடியும். என்னோட இருந்தீங்கன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். நான் போய் கபடாய் பேச வேண்டியதில்லை, நான் போய் பெருமையாய் செயல்பட வேண்டியதில்லை. 10 பேருக்கு முன்னாடி நான் போய் வன்கண்ணனாய் மற்றவர்கள் பார்வைக்கு நிற்க வேண்டியதில்லை. என் சிந்தைகளில் அவைகளினால் நான் தீட்டுப்படுகிறேன். இருதயத்துக்குள் போகிறது என்னை தீட்டுப்படுத்தும். அவைகளை டெவலப் செஞ்சு அழகா என்னை சிந்திக்க வச்சு வெளியே பார்க்கும்போது பிரைஸ் லார்ட் அப்படின்னு சிரிச்ச மாதிரி சொல்ல வைப்பான். ஆனால் உள்ள இருதயத்தின் நினைவுனால என்னை கரைப்படுத்தி என் இரட்சிப்பின் வஸ்திரத்தை கரையுள்ள வஸ்திரமாய் மாற்றி என்னை தீட்டுள்ளவனாய் மாற்றி. கவனமாய் இருக்க வேண்டியது 2026 இருதயத்தின் யோசனைகள், இருதயத்தின் நினைவுகள். நீங்கள் கண்ணில் பார்க்குறதும் காதில் கேட்குறதும் உள்ளே போய் இன்புட்டாக உள்ளே போய் உள்ள மல்டிப்ளை ஆகுதுன்னு யோசிங்க. ஒரு வினாடியில் அவைகளை தவிர்க்க பாருங்க. முதல்ல இன்புட்டை தவிர்க்க பாருங்க, பார்க்கிறத தவிர்க்க பாருங்க, கேட்குறத தவிர்க்க பாருங்க. அப்படி உள்ள போன யோசனைகளை அந்த வினாடியே கடிந்து கொண்டு தவிர்க்க பாருங்க. எந்த மாம்ச கிரியைகளின் யோசனையும் என் இரட்சிப்பின் வஸ்திரத்தை சேதப்படுத்தும், கரைப்படுத்தும், தீட்டுப்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா உள்ள போன எதுவும் பாவத்தை கொண்டு வராம, பாவத்தின் பலனாய் மரணத்தை கொண்டு வராம இருக்கவே இருக்காது. பிசாசின் ப்ராசஸ் இது. இயேசு சொன்ன ப்ராசஸ் இது. உள்ள போகிறது வயிற்றுக்கு போயிடுச்சுன்னா தப்பு இல்லை, இருதயத்துக்கு போச்சுன்னா அவைகள் உங்களை தீட்டுப்படுத்தும், சேதப்படுத்தும். பிசாசு ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கிறான். வாசித்து முடிக்கிறேன். யாக்கோப்பு 1:14-15. அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, இன்புட்டு இங்கே தான் போகுது, எங்கேயோ ஒரு இடத்துல கண்ணுலையோ காதுலையோ உள்ள போகுது, இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு உள்ள போனது கற்பந்தரிக்கும், பெருசாகும், மல்டிப்ளை ஆகும். 1 2 மாறும், 2 4 ஆகும், 4 40 ஆகும், 40 4000 மாறும். கற்பந்தரிக்கும். பாவம் பிறப்பிக்கப்படும். சிந்தையில் முதலில் பிறப்பிக்கப்படும், செயலில் அதே சிந்தையாய் இருக்கிற பொழுது செயலாகவும் மாறும். பாவத்தை பிறப்பிக்கும், என்னை கரைப்படுத்தும், என் ஆத்துமாவை மரணிக்க பண்ணும். இது பிசாசின் ப்ராசஸ். உங்கள் இருதயத்தின் நினைவுகளிலும் யோசனைகளிலும் சிந்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டியது 26 நீங்களும் நானும் எடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இந்த மாம்சத்தின் சிந்தைகளையும் இந்த மாம்சத்தின் யோசனைகளையும் நான் அறவே தவிர்ப்பேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. அதுதான் நீங்கள் ட்ராப் பண்ண வேண்டிய விஷயம்.
ஜெபத்தை பிக்கப் பண்ணுங்க. இந்த மாம்சத்தின் சிந்தைய, இந்த யோசனைகளை தயவாய் ட்ராப் பண்ணுங்க. ஐயா, தங்கள் வஸ்திரத்தை கரைபடுத்தின ஒரு மனிதனும் நிலைத்திருந்ததில்லை. நீங்களும் நானும் கிருபையில் நிலைத்திருக்கிறோம். ஆனால் வஸ்திரத்தை கரைபடுத்தின ஒருவனும் நிலைத்திருந்ததில்லை. சிம்சோனுக்கு சத்ரு வச்ச வலை கண்களில் வச்சான் வலைய. அங்கே தான் சிக்குண்டு போக வைத்தான். பார்க்க உள்ளே போனது, தாட்ஸாக டெவலப் ஆனது, அது செய்கையான பாவமாய் வெளியே வந்தது. அழைப்பை இழந்து போனான். சவுலுக்கு வலை விதித்தான். சவுலுக்கு கீழ்ப்படியாமை என்கிற வலையை விரிச்சான். சின்ன விஷயத்தில் கீழ்ப்படியாமல், சின்ன விஷயத்தில் கௌரவமாக பார்த்து கீழ்ப்படியாமையே செஞ்சுக்கிட்டே இருந்தான். உள்ளே போச்சு, டெவலப் ஆச்சு, ஆண்டவர் விலகிட்டாரு, அழைப்பை இழந்து போனான். சின்ன நினைவுகளாய் நமக்கு அவன் விரிக்கிற வலைகள். அது எப்படி வருதுன்னு தெரியாது. அது ஒரு தவறுனே தோணாது, தவிர்க்கவே முடியாது. நான் தேடி போக வேண்டியதில்லை, அதுவே தேடி என்னை தேடி வந்துடும். யூதாஸ் காரியோத்துக்கு பணத்தில் வளைய வச்சான், பணத்தின் சிந்தைகளில் வளைய வச்சான். அந்த வலை மெல்ல டெவலப் ஆகி அவன் ஆத்துமாவை மாய்த்து கொள்ள செய்தது. அழைப்பை இழந்து போனான். எனக்குள்ளே இருக்கிற இருதயத்தின் யோசனைகள் என் வஸ்திரத்தை கரைபடுத்தும். பரலோகம் தங்கள் வஸ்திரத்தை கரைபடுத்தாது இருக்கிற ஜனங்களை எதிர்பார்க்கிறது. சர்தை சபைக்கு சொன்னதை வீட்டில் போய் படிங்க. நீங்கள் வஸ்திரத்தை கரைபடாத ஜனங்கள் சில பேர் உங்கள்கிட்ட உண்டு, ஆனால் பெரும்பாலானோர், அதை மாத்திரம் வாஸ்து முடிக்கலாம். வாங்க, வெளிப்படுத்தினல் வாஸ்து முடிங்க. சர்தை சபைக்கு சொல்லப்பட்டது 3ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் சொல்லி முடிக்க போகிறோம். சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளும் 7 நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது, உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவைகள் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறையுள்ளவைகளாக காணவில்லை. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனந்திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல உன்மேல் வருவேன். நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். ஆனாலும், வாசிங்க, ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உண்டு. அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து, எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நான் விட வேண்டியது என் இருதயத்தின் சிந்தைகள், பொல்லாத சிந்தைகள். சத்ரு அங்கே எனக்கு வலை விரிக்கிறான், சத்ரு அங்கே என்னை வீழ்த்துகிறான். என் சிந்தைகள் மெல்ல டெவலப் ஆகி என் வஸ்திரத்தை கரைபடுத்துகிறது. பார்க்கிறதற்கு நான் நல்ல செழிப்பான மரம் போல தோன்றினாலும் ஆண்டவர் வருகிற பொழுது நான் கனியற்றவனாய் இருக்கிறேன். இந்த சர்தை சபைக்கு சொல்லப்பட்டது போல, ஐயா, தேவனுக்கு முன்பாக நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை என்று ஒருவேளை என்னை குறித்தும் சொல்லலாம். நீ பார்க்கிறதற்கு ரொம்ப செழிப்பா இருக்கிறது போல தோன்றினாலும், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தாலும் செத்தவனாய் இருக்கிறாய்னு ஒரு நாள் என்னை பார்த்து பரலோகம் சொல்லக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக இந்த கிரியைகள் நிறைவுள்ளவைகளாக இல்லைன்னு ஒரு நாள் என்னை பார்த்து சொல்லக்கூடாது. என் இருதயத்தின் சிந்தைகளில் கவனமாக இருக்க வேண்டியது, அந்த மாம்சத்தின் சிந்தைகளை ஒழிக்க வேண்டியது. அவைகளின் வஸ்திரத்தை தீட்டுப்படுத்தும், கரைப்படுத்தும். அவைகளை ஒழிக்க வேண்டியது என் வேலை. ஆமென். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே. எல்லாம் கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து
ஸ்தோத்திர ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா, ஜெப ஆவியை விரும்புகிறோம், ஜெபத்தை தாகமாய் தேட விரும்புகிறோம். இந்த புதிய ஆண்டில் ஜெபம் எனது அடையாளமாய் மாறட்டும் ஆண்டவரே. அவைகளை நான் சேர்த்து கொள்ள விரும்புகிறேன். ஐயா, என் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்க விரும்புகிறேன். பொல்லாத நினைவுகளினால் என்னை சேதப்படுத்த, என்னை தீட்டுப்படுத்த, என்னை காயப்படுத்த, என் வஸ்திரத்தை அசுசிப்படுத்த இனி ஒரு காலம் விடாமல் அவைகளை நான் வெறுத்து தள்ள, அவைகள் ஆரம்பித்த வினாடியே அவைகளை நான் உதைத்து தள்ள எனக்கு கிருபை தாங்க. இந்த வார்த்தை எனக்குள்ளே வேலை செய்வதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.